Hi guys, welcome to our podcast. Today we have two gem of a persons with us. என்னடா தேடுற ஜிம்முன்னு ஏதோ சொன்னார். சரி, ஓகே. ஸோ நான் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லவா இல்லை பிரதர்ஸ்ன்னு சொல்லவா, ஃப்ரெண்ட்ஸ் டர்ன் ஃபேமிலின்னு சொல்லலாம். என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் மை டியர் பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட். லெட்ஸ் வெல்கம் டாக்டர் விஸ்வா அண்ட் டாக்டர் இமானுவேல். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஓகே, இதுக்கு மேலே புகழ்ந்தானா கிரிஞ்சாயிரும். ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாராலும் ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சின்னாலப்பட்டியில் இருந்தாலும் சைனாவில் இருந்தாலும் எல்லோரும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் சஃபரிங். ஸோ பாடுகள் அனுபவிக்காத ஒரு ஆள் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் அனுபவிச்சிருப்போம், நாங்களும் அனுபவிச்சிருப்போம், நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பாடுகள் மத்தியில் கடந்து வந்திருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பாக ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரால் ரொம்ப தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்ட ஒரு டாபிக்னு சொல்லலாம். உதாரணமாக நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில் சஃபரிங்ஸ் பாடுகள் அனுபவித்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவங்ககிட்ட போய் யூ டோன்ட் ஹேவ் இனஃப் ஃபெய்த், நீங்கள் வந்து சரியாக ப்ரே பண்ணுறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்குது, அதனால தான் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறத பார்க்குறோம். அஸ் பிலீவர்ஸ் நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்கள நேசிக்கணும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். பட் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக சில நேரங்களில் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அப்படின்னா, சஃபரிங் இஸ் இட் ஆல்வேஸ் அ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஆர் கான்சிக்வன்ஸ் ஃப்ரம் காட்? சஃபரிங் இஸ் ஆல் சஃபரிங்ஸ் இன்ஹெரண்ட்லி பேட். நம்ம அனுபவிக்கிற பாடுகள் எல்லாமே மோசமானதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி வந்து சஃபரிங் பாடுகள் அப்படின்றது எல்லாமே அந்த மாதிரி ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ன்றது கிடையாது. ஓகே, பல வகையான சஃபரிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சஃபரிங் வந்து நான் சொல்கிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா சாம்சன் இருக்காரு, டேவிட் இருக்காங்க. சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு, ஜட்ஜ் ஆஃப் இஸ்ரேல். அவருக்கு வந்து ஒரு கழுதை தாடை வச்சு பல பேரை கொண்டு குவித்தார், பயங்கரமான ஒரு வீரர். அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து கிங் ஆஃப் இஸ்ரேல், பயங்கர டேலண்ட்ஸ், மியூசிஷியன். ஸோ அவருமே he was called as next to God's own heart. கரெக்டாக? ஸோ அப்படி அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்களுமே சரி, ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஓன் ஆக்ஷன்ஸ்னால, அவங்க சூஸ் பண்ண சில பேட் தாட்ஸ்னால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவம் பண்ணுறாங்க, மிஸ்டேக் பண்ணுறது மூலமாக ஒரு சஃபரிங் வருது, ஒரு பாடுகள் போகிறாங்க. அதில் சாம்சன் வந்து ரெண்டு கண்களே பிடிங்கிட்டாங்க, பயங்கரமான வலி அது. அப்போ டேவிடும் பார்த்தீங்கன்னா அழுது ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட ஒரு ஒன் ஆஃப் த பேபியே இறந்துச்சு, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ அது வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ண பாவத்தினால வந்து சஃபரிங்ஸ். இது ஒரு வகையான சஃபரிங் இருக்கு. அந்த சஃபரிங்ஸ் வந்து ஆனாலும் காட் இஸ் ஸோ மெர்சிஃபுல். ஆக்சுவலி காட் ரொம்ப மெர்சிஃபுல்லாக இருக்கனால தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரிப்பன்டன்ஸ், ஆண்டவரே நம்ம பண்ண தவறு மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே காட் என்ன பண்ணுறாரு, அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த சஃபரிங்ஸ்லேயுமே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்து அந்த சஃபரிங்ஸும் ஒரு டெஸ்டிமோனியாக மாறுற மாதிரி அவங்கள பிளஸ் பண்ணி காட்ஸ் வில்ல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களையும் அவர் வந்து அந்த சஃபரிங்ஸில் பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் சஃபரிங் வந்து நம்மளுடைய பாவம். நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. ஸோ உதாரணமாக நீங்கள் சொன்னபடியே, உஷா சொன்னபடியே, டேவிட், சாம்சன் நம்ம பைபிளில் பார்க்குறவங்க அவங்களுடைய புவர் டிசிஷன்ஸ், அவங்களுடைய புவர் சாய்ஸ்னால அவங்க சஃபரிங் என்டியூர் பண்ணாங்க. ஐ மீன் கஷ்டப்பட்டாங்க, சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்தது. பட் நம்ம என்ன, நீங்கள் சொன்னபடியே நம்ம அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வென் வி ரிப்பன்ட். ஸோ நம்மளுமே சில நேரங்கள் நம்ம பாவத்தினாலேயோ நம்ம பண்ண தவறுனாலேயோ நிறையா சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம். பட் அவங்கள போலவே வென் வி ரிப்பன்ட் அண்ட் வென் வி கிவ் இட் டு காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் லவ்விங் அண்ட் மெர்சிஃபுல் எனஃப் டு சேஞ்ச் இட். அதை மாற்றுறதுக்கு அவர் உண்மையும் உத்தமமும் பாசமும் நேசமும் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக சொன்னபடி கண்டிப்பாக இப்போ தாவீது சிம்சன் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னாங்க. ஆமாம், அதுபடி அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு தப்பு செஞ்சாங்க, ஒரு பாவம் செஞ்சதுனால அவங்க லைஃப் வந்து ஒரு ட்ராஜிக்கலாக ஒரு இன்சிடென்ட் நோக்கி போயிடுச்சு.
இதனால அவங்க அனுபவிக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருந்தது. And அதுல இருந்து அவங்க திருந்தி அடிபட்டு வர்றதுக்குள்ள அவங்க பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளும் வாசிக்கிறோம். அண்ட் அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நிறைய பேர் அவங்க செய்யாத தப்புக்கெல்லாம் வந்து அவங்க பாட அனுபவிக்கிற மாதிரி. மேபி அவங்க லைஃப்ல இருந்து ஒரு லவ்ட் ஒன் நல்ல க்ளோஸா இருந்தவங்க வந்து இறந்து போயிருக்கலாம், இல்லை இவங்க செய்யாத தப்பு உங்க வாழ்க்கையில ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா நடந்துடலாம், திடீர்னு அவங்க வீடு ஏதாவது இடிஞ்சிடலாம், இல்லை அவங்க லவ்ட் ஒன்னை இழந்து போயிடலாம். இத மாதிரி நிறைய பாடுகள் நிறைய விதமா நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து டிஃபரன்ஸே பார்க்காம வர்றது, யாருனாலும் வர்றது, irrespective of belief. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கேட்குற கேள்வி வேணும்னா, எதுக்கு எனக்கு இந்த பாடு, நான் எதுவும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாதானே பாடுவோம், நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற போது ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கணும். We live in a fallen world. அதாவது வேதத்தின்படி இந்த பூமி இருக்கிற ஒரு நிலைமையே வந்து ஒரு விழுந்து போன நிலைமையில தான் இருக்கு. காரணம் பைபிள் சொல்றது வந்து பாவத்தினால. அது ஆதியில ஆதாம் வந்து பாவம் செஞ்சதுனால, அந்த தவறு செய்ததுனால பாவம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு, அந்த பாவத்தினால ஒரு இதுவும் வந்துருச்சு, ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட்டும் ஹேப்பன் ஆனதுனால மனுஷனுக்கு சாபமும் வந்துட்டு அதோட சேர்ந்து. ஸோ இந்த உலகத்துடைய ஒரு நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்கே இதுதான், இதை வந்து தடுக்க முடியாது. ஆனா அதன் மத்தியிலும் கடவுள் வந்து தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஃபார்ச்சுனேட்டான விஷயங்களை நடக்க உண்டு பண்ண வல்லமை விடுவார். அதனால அது அவருடைய மகிமையினாலையும் அவருடைய பலத்தினாலையும் அவரால் உண்டு பண்ண முடியும். அதனாலதான் அவர் தேவனா இருக்கிறார். இது தெளிவா ரோமர் 5 இருக்கு. ஒரே மனுஷனால உலகத்துக்கு பாவம் வந்துச்சு, அதே போல 2ஆம் ஆதாம ஒரே ஒரு மனுஷனால உலகத்துக்கு நீதியும் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. சோ அவருடைய அந்த ரத்த பலியினால நமக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பு இருக்கு. அதே போல அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு லைஃப்ல நிறைய தீமையில இருந்து அவர் நம்மள தப்பிக்க வைக்கிறது, பல சாபங்கள் கேடுகள்ல இருந்து அவரால் நம்மளை வெளியே கொண்டு வரணும். அப்படி அவர் மகிமை காட்டி அவர் நம்மளை சாட்சியா நிறுத்துறாரு. ஸோ இதுவும் ஒரு விதமான இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப உண்மையான ஒரு இது. நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் தட் சின் வந்து நம்ம we are living in a fallen world unfortunately. யோவான் 16:33 சொன்னபடி, ஆண்டவர் சொன்னபடி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஸோ காட் நெவர் ப்ராமிசஸ் அஸ் அ ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப், ஹீ ப்ராமிசஸ் எஸ் இஸ் ப்ரெசன்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன தான் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் அவருடைய ப்ரெசன்ஸை அவர் நம்மளோட ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் மோர் தேன் இனஃப் டு ஃபேஸ் எனி சஃபரிங். அது இல்லாமல் ஒரு மூணாவது ஒரு சஃபரிங், அது எப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, சஃபரிங்ஸ் that makes you more mature in Christ, and sufferings which test your faith. இந்த மாதிரி. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் சஃபரிங் தட் மேக்ஸ் யூ மோர் மெச்சூர்னா இந்த கேரக்டரில் இன்னும் நம்ம வந்து காடோட க்ளோஸ் ஆகணுன்றதுக்காக சில சஃபரிங்ஸ் வரும். சின்ன கதை சொல்கிறேன், ஓகேவா? ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான், ஒரு மாடி வீட்டில் மேலே இருந்து ஒருத்தர் வந்து சத்தமாக கூப்பிட்றான். ஆனால் என்ன பண்ண, யாரோ கூப்பிட்றாங்க இங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். இன்னொருத்தையும் நடந்து வரப்ப மேலே அதே மாதிரி அவன் கூப்பிட ட்ரை பண்ணுறான். அவனுக்கு திரும்ப உடனே என்ன பண்ணுறான்னு ஒரு 10 ரூபா காயினை வந்து மேலே இருந்து தூக்கி போடுறான். கீழே போட்டோடனே கீழே இருந்துச்சோடனே அவன் எடுத்து பாக்கெட்டில் வச்சு, எஸ் அப்பா நன்றி, எனக்கு இவ்வளோ பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறான். மூணாவது ஒரு நபர் வரான். அப்போ மேலே இருக்க என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, என்ன காசு போட்டு அவனே எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மேலே ஒரு கல் எடுத்து, பெரிய கல் எடுத்து டம்மன் மண்டையில போட்ட உடனே அப்படியே மேலே பார்க்குறான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையுமே சம்டைம்ஸ் வந்து நம்ம காடோட தூரமாக போகிறதுனால காட் அலோஸ் சம் சஃபரிங்ஸ் இன் ஆர்டர் டு பிரிங் அஸ் பேக் டு ஹிம். ஆமென். அது வந்து ஒரு எல்லாம் நல்லதுக்கு தான். அது இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, சஃபரிங்ஸ் தட் டெஸ்ட் அவர் ஃபெய்த். அதுதான் இப்போ பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு. அது மாத்திரமல்ல, ரோமர் 5:3-4 உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபெய்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யோபு கண்டிப்பாக சஃபரிங்னாலே நம்ம யோபு சொல்லாமல் இருக்கவே முடியாது. யோபு பயங்கரமாக சஃபர் பண்ணார். ஸோ சஃபர் ஆனார். ஸோ அது வந்து எப்படின்னா, காட் அலோஸ் ஜஸ்ட் டு டெஸ்ட் இஸ் ஃபெய்த். அந்த டெஸ்ட்டில் யோப் வந்து ரொம்ப ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். அதனால காட் அது வந்து பிளெஸ்ஸிங்காக மாற்றினார். ஸோ இந்த மாதிரி சஃபரிங்ஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி இது இருக்குன்னா, ஸோ இட்ஸ் நாட் ராங் ஆக்சுவலி. உங்களால் வந்தது அப்படிலாம் சொல்லிட்டு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் டு மேக் யூ மோர் மெச்சூர்ட் அண்ட் டு பூஸ்ட் அவர் ஃபெய்த். இது ஒரு வகையான சஃபரிங். ஓகே, கரெக்ட். ஸோ அஸ் அ லவ்விங் ஃபாதர் நம்ம வந்து வென் வி கோ அவே ஃப்ரம் ஹிம், ஹி டிசிப்ளின்ஸ் அஸ். அது எதுக்குன்னா, ஹி கரெக்ட்ஸ் அஸ். இட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ்.
டு பிரிங் அஸ் பேக் டு ஹிம், டு பிரிங் அஸ் மோர் க்ளோஸ் டு ஹிம். ஒரு சாதாரண ஒரு நம்ம உலக பிரகாரமான ஒரு அப்பாவே நம்ம அவங்கள விட்டு தூரம் போகும்போது இல்லை வழி விலகி போகும்போது போடா அப்படின்னு விட்டுறது இல்லை. நம்மளை டிசிபிள் பண்ணி சில நேரங்களில் சில விஷயங்களை கையாள வேண்டிய நிலைமைக்கு உள்ளாயிடும். பட் இட் இஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ். அது நம்மளை சரியான பாதையை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி ஆண்டவரும் சம்டைம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக நம்ம அவர்கிட்ட வழி விலகி போனாலும் அவர் வந்து சில நேரம் சஃபரிங்கை யூஸ் பண்ணி அவர் இடத்துல சேர்த்துக்கிறார். ஸோ இட் இஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சரியான ஒரு இது. ஸோ இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 3 பாயிண்ட் சொன்னீங்க. ஒன்று வந்து சின், நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவம் வந்து இட் காசஸ் சஃபரிங். ரெண்டாவது வந்து we are living in a fallen world. ஒன்று. மூணாவது திரும்ப விசுவாசம் சொன்ன மாதிரி நம்ம வந்து மெச்சூரிட்டி அதிகரிக்கிறதுக்கு, இல்லைன்னா நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் when we come out ரொம்ப பியூரிஃபைடாக வருவோம். நம்ம ஃபயர் மூலமாக போயிட்டு வெளியே வரும்போது we come out purified. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் வந்து இது நான் என்ன நினைக்கிறேன்னா, சம் சஃபரிங்ஸ் வந்து சில சஃபரிங்ஸ் they are not actually sufferings. ஸோ they are stepping stones for something greater. ஸோ அதாவது அது இப்போ நம்மளுக்கு சஃபரிங் மாதிரி இருக்கலாம், பட் ஆக்சுவலி அது சஃபரிங் கிடையாது. நான் சொல்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அவங்களுக்கு. பட் ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். அதாவது சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், எதுக்கு ஆண்டவரே எனக்கு இந்த சஃபரிங் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி இருக்கே ஆண்டவரே, அப்படி இருக்கே ஆண்டவரே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி, நம்ம ஆண்டரை நேசிக்கிறோம், நம்ம ஆண்டருக்காக வாழ்கிறோம், ஏன் எனக்கு இது வந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் ஃபார் தோஸ் ஹூ லவ் காட் அப்படின்னு. வாட் குட் கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் ட்ரபிள் அப்படின்னு நம்ம நினச்சது உண்டு. சில நேரத்தில் இவ்வளோ மோசமான ஒன்று நடந்திருக்கு, இதுலேருந்து என்ன குட் வர முடியும்? எப்படி இதுலேருந்து என்ன குட் வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறது உண்டு. சரி, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், நம்ம ஜீசஸோட க்ரூசிஃபிகேஷன் பார்ப்போம். அதை விட மோசமான ஒரு சம்பவம் இருக்கவே முடியாது. அதை விட ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் நம்ம சஃபரிங் ஃபேஸ் பண்ணலை. சரியா? ஸோ காட் வந்து பூமிக்கு நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவை நான் காட்டுறேனே. ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த டைமில் பாருங்கள், மேரி இந்த மதர் ஆஃப் ஜீசஸ், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், அவங்க நேசித்து வளர்த்து அவ்வளோ அன்பாக இருந்த நம்முடைய ஒரே குமாரன் இல்லை, அவங்களுடைய குமாரன் வந்து சிலுவையில் இப்படி கஷ்டப்படுறத அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க நினச்சிருப்பாங்க, வாட் குட் கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு. சீசர்களை எடுத்துக்கோங்க. ஜீசஸ்க்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி சென்றாங்க. அவர் மேசியா நினச்சிட்டு சரி ஜீசஸோட நம்ம உலகத்தை ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அவங்க கொலை பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஹோப் ஃபுல்லாக லாஸ்ட்டாக இருக்கும். அவங்க அப்போ இந்த நேரத்தில் அவங்ககிட்ட வந்துட்டு சம்திங் குட் வில் கம் அவுட் ஆஃப் திஸ்ன்னா மண்டையிலே அடித்து அமுச்சு விட்டுருப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும். ஜீசஸ் வியூவிலேருந்து பாருங்களேன். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் நேசித்து கூட வச்சுருந்த 12 டிசைப்பிளில் ஒருத்தர் அவரை காட்டி கொடுக்குறாரு. மற்ற டிசைபிள்ஸ் யாருன்னே தெரியாமல் மறுதளிச்சு பேதுரு 3 வாட்டி மறுதளிக்கிறாரு. டிசைபிள்ஸ் ஒவ்வொருத்தரும் பயந்து அவங்களுடைய உயிருக்காக ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு ஜீசஸ். அவரை யாரை சேவ் பண்ண வந்தாரோ அவங்களே கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறையிறாங்க. ஸோ ரொம்ப மோசமான ஒரு, எப்படி சொல்கிற, எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு இது. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க. கடவுள் அவர் நம்மளை சேவ் பண்ண வந்திருக்காரு. மோத்தில் இதை மூடிட்டு கொட்டிட்டு யார் கொட்டினதுன்னு கேட்குறாங்க. மூஞ்சில் துப்புறாங்க, அரைகிறாங்க. நல்லா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இதால் வச்சு அந்த வாரனால் அடிக்கிறாங்க, முள்முடி சூடுறாங்க. கிராஸில் வந்து அப்படி எப்படி சொல்கிறது, சிலுவையில் அடித்து அவ்வளோ கொடூரமான ஒரு வாட் குட் கேன் கம் அவுட் ஆஃப் இட் அப்படி தான் இருக்கும். சரி, ஜீசஸ் கிராஸில் குருசிஃபை ஆகும்போது சேட்டன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். பிறந்தாச்சு, வேற லெவல் சஃபரிங். எண்டில் பார்த்தோம்னா த ஹோல் ஹியூமனிட்டி அது மூலமாக தான் சேவ் ஆகிருக்கு. மனிதருக்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டர் சிந்த ரத்தத்தாலையும் அவர் கொடுத்த உயிர்னாலையும். ஸோ இதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், வாட் குட் கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் இன் அவர் லைஃப் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஆண்டருடைய க்ரூசிஃபிகேஷனை பாருங்கள். ஸோ இஃப் சம்திங் குட் கேன் கம் அவுட் ஆஃப் தேட் மச் இது கண்டிப்பாக நம்ம காட் இஸ் ஏபிள் டு சேஞ்ச் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சேஞ்ச் அவர் சஃபரிங் இன்டு சம்திங் ஃப்ரூட்ஃபுல். ஸோ இதே மாதிரி தான் ஜோசஃபுடைய எக்ஸாம்பிளும் நம்ம நினைக்கலாம். ஸோ ஜோசப் வந்து அவர் சஃபர் பண்ணது வந்து அவருடைய தப்புனால இல்லை. உதாரணமாக அவருடைய பிரதர்ஸோட ஜெல்லசினால் அவர் சஃபர் பண்ணார். ஜோசப் வாஸ் அ பெட். அவங்க ஃபாதரோட பெட்டாக இருந்தார். அவரை தூக்கி பிட்டில் போட்டாங்க. எதனால பிரதர்ஸோட ஜெல்லசினால. பண்ணாத தப்புக்கு அனுபவிக்கிறாரு. பிட்டிலேருந்து எங்கே போகிறாரு?
ஃபேரோஸ் ஹவுஸுக்கு போகிறாரு. அங்கே ஆண்டவர் கூட இருக்கார், உயர்த்தி வைக்கிறாரு. அங்கே ஃபேரோஸ் ஒய்ஃப் வந்து பாவத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்பையும் போத்திஃபார் சாரி, அப்பயும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாவத்துக்கு குடும்பம் இல்லை, நான் ஆண்டருக்காக இதாக இருப்பேன்னு சொல்லி ஃப்ளீ பண்ணிடுறாரு இடத்த. அப்போ அடுத்த பிரிசனுக்கு போகிறாரு. ஸோ பெட்டிலேருந்து பிட்டிலேருந்து போத்திஃபார் ஹவுஸ்லேருந்து அடுத்த பிரிசன். இப்போ நீங்கள் அவருடைய பார்வையிலேருந்து இதை பாருங்கள், அவர் தப்பு பண்ணலை. சஃபரிங், பாடுகள் அட்டி போட்டு துவைக்குது அவர். இத்தனைக்கும் அவர் ஆண்டவர் உண்மையாக இருக்கார், போட்டு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம், இஷ்யூஸ் மேலே இஷ்யூஸ், ஆனால் அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார். இதை நம்ம பின்னாடி இருந்து நம்மளுக்கு இப்போ அதோட நடந்த ஃப்யூச்சர் தெரியும். ஸோ இப்போ நம்ம அது பின்னாடி இருந்து பார்த்தோம்னா இந்த சஃபரிங் வாஸ் லீடிங் ஹிம் டுவர்ட்ஸ் ஹிஸ் டெஸ்டினி. அந்த நேரத்தில் அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஐயோ ரொம்ப என்ன சொல்கிறது, இது என்னது இப்படி ஒரு சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணுறமே. பட் ஆக்சுவலாக அது வந்து அவருடைய டெஸ்டினிக்கு நேராக அவர் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில சஃபரிங்ஸ், பாடுகள் வந்து இட் இஸ் லீடிங் அஸ் டுவர்ட்ஸ் த டெஸ்டினி காட் ஹேஸ் ஃபார் அஸ். ஸோ அந்த இதில் நம்ம இருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, வாட் மைட் லுக் லைக் சஃபரிங் நவ், அது வந்து சேம் தான். காட் மைட் பி யூஸிங் தட் as a stepping stone for something greater. ஸோ ஒரு ஈஸ்டர்ன் ஸ்டோரி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சர்மன்ஸில். ஸோ ஒரு ஃபாதர் இருந்தார், ஒரு சன்னு, அவங்க நெய்பர் இருந்திருக்காங்க. அந்த ஃபாதர் வீட்டில் உள்ள டாங்கி வந்து ஓடிப்போச்சு. உடனே பக்கத்தில் நெய்பர் வந்து வராரு, வந்துட்டு என்னப்பா டாங்கி ஓடிப்போச்சு, உனக்கு வெரி பேட் லக், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு. என்ன பண்ண தெரியல, சரி நான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றார். அடுத்த நாள் போன டாங்கி ஒரு 20 டாங்கியை கூப்பிட்டு வந்துடுது. உடனே நெய்பர் வராரு, ராசியான ஆள்பா நீ, ஒரு கழுதை போச்சுன்னு பார்த்தா 20 கழுதை தூக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்றாரு. ஆனால் அப்போ எனக்கு என்னப்பா தெரியும் நடக்குது அப்படின்ற. அடுத்த நாள் ஒரு 2 நாளில் பார்த்தா அந்த வந்த டாங்கியில் ஒரு டாங்கி இந்த பையனை ஏதோ டேம் பண்ணும்போது மிதித்து கால் உடஞ்சி போச்சு. உடனே இப்போ அவர் வராரு, நெய்பர் வந்துட்டு என்னப்பா டாங்கி வந்ததான் வந்துச்சு, உன் பையன் காலை உடச்சி போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இப்படி மாறிட்டு இருக்கா. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்து என்னடா அப்படி கால் உடஞ்சிருச்சேன்ட்டு இருந்தால் அப்புறம் தான் தெரியுது கொஞ்ச நாளில் வந்து அந்த டைமில் ஏதோ போர் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள ஆண் பிள்ளைங்க ஏபிள்டு மென்னை வந்து போருக்கு கூப்பிட்ருக்காங்க. இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் கால் உடஞ்சி கிடக்கிறனால கூப்பிட முடியல, இவரை விட்டு போயிடுறாங்க. அந்த நெய்பரோட பையனெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க, வாப்பா சண்டைக்கு வா, போருக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. அப்போ ஒன்று சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு டாங்கி உங்கள் காலை உடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைனைட், ரொம்ப நம்மளுடைய வியூ பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப சிறுசு. ஸோ அதை வச்சு நம்ம சஃபரிங்னு நினைக்கிற ஒன்று காட் மைட் பி யூஸிங் தட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் இன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு அஸ். ஸோ இதோட உதாரணம் வந்து நம்ம டேனியல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ என்னென்னா, அவர் சிங்கக்கேபியில் போடும்போது வந்து அவர் சொல்லுவார், மறுதளிக்க ராஜா கேட்கும்போது சொல்லுவார், நான் ஆராதிக்கிற தேவன் வந்து இதுலேருந்து என்ன விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஸோ ஹீ நோஸ் தட் காட் இஸ் ஏபிள் டு பிரிங் ஹிம் அவுட் ஆஃப் திஸ், டெலிவர் ஹிம். அதோடு சேர்த்து ஒன்று சொல்லுவார், என்னென்னா அவர் விடுவிக்காமல் போனாலும் சொல்கிறேன்னு நான் செய்ய மாட்டேன். சி தட்ஸ் ஹவு மச் ட்ரஸ்ட் ஹி ஹேட். ஸோ அது வந்து என்னென்னா, அவருக்கு ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவரால் என்னை இதுலேருந்து விடுவிக்க முடியும், பட் அவர் விடுவிக்காமல் போனாலும் நான் அவரை விட மாட்டேன். ஏன்னா மேபி அவர் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், மேபி இந்த சஃபரிங் நான் அண்டர்கோ பண்ணுறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஐ வில் ஸ்டில் சூஸ் டு ட்ரஸ்ட் அண்ட் கீப் மை ஃபேத் இன் ஹிம். தட்ஸ் ஐ மீன் நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற நம்ம ட்ரஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். ஆக்சுவலி ஒரு 5வது வகையான சஃபரிங் நம்ம சொல்லலாம். இது முக்கியமானது. அதாவது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி ஒரு டிசைபிளாக மாறுறோம். இதனால வர ஒரு சஃபரிங்ஸ், இதனால நிறைய பேர் சஃபரிங். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு சஃபரிங் வரும் அவருக்கு. பைபிள் வாசிக்க முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, வேறு எதுவுமே ஃப்ரீயாக கூட நம்மளாம் இப்போ ஃப்ரீயாக கேட்குற மாதிரி பாட்டு கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஹி வில் ஹேவ் ஹிஸ் ஓன் சஃபரிங். வேறு என்ன எக்ஸாம்பிள் ப்ரோ? வேறு வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இருக்கிறோம், இல்லை பீப்புளாக இருக்கும். அப்போ வந்து அதில் வந்து ஒருத்தர் மட்டும் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுனால மற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு வேர்ல்ட்லி திங்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நான் வரல, இல்லை நான் போகலை அப்படின்னு அவங்க ஒதுக்கி வைப்பாங்க. அதன் மூலமாக அவன் ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு சஃபரிங் வரலாம்.
இந்த மாதிரி வேற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? ஆமாம், நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மத சார்ந்த ஒரு இடத்துல வாழ்றோம்னா கூட மதம் கலவரம் அப்படி இப்படின்னு கூட வரலாம். சில பேருக்கு நம்ம பின்பற்ற ஒரு விஷயம் பிடிக்காம இருந்து அது மதம் சார்ந்தது, இல்ல வேற ஏதாவது நம்ம கொள்கைகள் பிடிக்காம அப்படி கூட சில பேர் இது பண்ணி அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா இந்த கொலை பண்றது, அடிக்கிறது, அது போலாம். இதுவுமே ஒரு விதமான பயங்கரமான ஒரு விதமான ஒரு சஃபரிங் தான். ஏன்னா அது லைஃபுக்குமே அது டேஞ்சர் மாதிரி ஆகுறது. ஸோ இப்படி பல வகையான சஃபரிங். ஆக்சுவலி அதான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்காக அவரோட சேர்ந்து நம்ம வந்து சஃபர் ஆகணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து பயங்கர வேதனையா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பைபிள்ல வந்து அழகான ஒரு வசனம் இருக்கு. 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஸோ இந்த வேர்ஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான வேர்ஸ். கொஞ்ச காலம் தான் பாட அனுபவிக்க போறோம். அதுல இன்னொரு வசனமா இருக்கு, இந்த பாடுகள் நீங்க இப்ப பாக்குற இந்த பாடுகள் பின்னால வர மகிமைக்கு ஒரு ஈடே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாடுகள். ஸோ இயேசுக்கா சஃபர் ஆன சஃபரிங் இருக்கு. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எது இருக்கு அந்த மாதிரி? பேசிக்கலி வந்து நமக்கு அந்த பாடு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தியம் அவர் வரப்போற இதுக்கு வந்து அது ஒரு ஈடே இல்லைன்னு சொல்றேன். நம்ம அதை நோக்கி வாழணுங்கிறது தான் வேதத்தோட நமக்கு கொடுக்கப்படுற கட்டளை. ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒரு லைஃப் டைமும் வருது அப்படிங்கிறது வேதத்தோட ஒரு அடிப்படை சத்தியம். நீங்க கூட அப்பப்போ ஒரு ஃபேவரட் வெர்ஷன் சொல்லிட்டு இருப்பீங்களே, பவுல் சொல்றது. பவுல் வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில அதை எடுத்து பார்த்தோம். பவுல் எழுதியிருப்பாரு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது ஒரு நிறைய பேருக்குமே அது ஒரு ஃபேவரட்டான வெர்ஸ் தான். ஆக்சுவலா சொல்லணும், ரொம்ப நேரம் நாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நம்ம கொஞ்சம் ஓவரா போறோமா, என்னதான் பவுல் அளவுக்கு நம்ம இருக்க முடியுமா அப்படின்லாம் பார்த்தது உண்டு. பட் மை லைஃப் மை ரூல்ஸுக்கு இது எவ்வளவு ஆக்சுவலி அந்த வேர்ஸ் பார்த்து நானே நிறைய வாட்டி என்கரேஜும் ஆயிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வச்சு. ஸோ பவுல் அந்த மாதிரி சொல்றாரு, பவுல் டிசைபிள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பைபிள்ல இருக்கிற இந்த மற்ற எக்ஸாம்பிள்லாம் பைபிள்ல பார்த்தோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இவங்க சத்தியத்துக்காக நின்றவங்க. இயேசுனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் சத்தியம். பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவமும் அதுல தான் வருது. இது சத்தியம்னு எல்லாத்தையும் போதிச்சாங்க. இவங்க யாருக்கும் எதுவும் கெடுதல் செய்யல, இல்ல வேற தவறான போதனை செய்யல. ஒரு விஷயத்தை இதான் உண்மையை சொன்னதுக்கு இவங்களை அடிச்சாங்க. ராஜாக்கள் முன்னாடி, மந்திரிகள் முன்னாடி கொண்டு போய் அடிச்சு, சாட்டையால அடிச்சு. பவுல்லாம் சொல்றாரு, 39 வாட்டி சாட்டையால அடிக்கிறத நான் 5 தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 195 அடி வாங்கியிருக்காரு சாட்டை அடி. ஸோ இவ்வளவு அடி வாங்கி இவங்க இந்த கப்பல்ல போய் அடிபட்டு பட்னியா கிடந்து ஊர்ல உள்ள ஆட்கள் எல்லாம் துப்பி இதெல்லாம் வாங்கினது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அடிப்படை சத்தியம் சொன்னதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாடுகளும் நம்ம அனுபவிக்க போறோமான்னு தெரியல. பட் இவங்களே இப்படி அனுபவிச்சு நமக்கு ஒரு ரோல் மாடலா விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாடுகள்லாம் நினைக்கும் போது நமக்கு மிஷனரிஸ், இந்த சத்தியத்தை காஸ்பல் ப்ரீச் பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இவங்களும் எப்படி லைஃப் வாழ்றாங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு சத்தியம் கொடுத்துக்காருல, இதெல்லாம் வந்து பின்பு வர்ற மகிமைக்கு ஈடனே இல்லாத. அவங்க கண்கள்லாம் அதை நோக்கிதான் இருக்கு. ஸ்டீஃபன் ஏர்லியரா சொன்னது ஜீசஸோட க்ரூசிஃபிக்ஷனை பத்தி எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. லைக் ஜீசஸ் வந்து அந்த சிலுவையின் மகிமையை கண்டு அதில் உள்ள அந்த ஈவில், அந்த ஷேம், அந்த இத வெக்கஸ கூட அவர் பார்க்காம அவர் அதோட மகிமையை கண்டாரு, நம் பிள்ளைகள் ரசிக்கப்படுவாங்கட்டு. சோ அப்படி ஒரு கண்ணோட்டம், தெய்வீக கண்ணோட்டம் இருக்கும்போது நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும். அது ஜீசஸ்க்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வர்றப்ப நிறைய திங்ஸ் நம்ம இழக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சது, மனசோட ஒட்டி இருக்குது, ஃபேவரட் திங்ஸ், அது மாதிரி இழக்கிற மாதிரி டிசேபிள்ஸ் எல்லாருமே விட்டுட்டு வர்றதும் அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, நம்ம நார்மலா கம்ஃபர்ட் லைஃப் விட்டு அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் சொல்ற மாதிரி ஒரு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சஃபரிங் தான். மிஷனரிஸ் மாதிரி நார்மலா டிசேபிள்ஸ் எல்லாருமே ஒரு சஃபரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி சஃபரிங்ஸ்க்கு வந்து நிச்சயமா ஒவ்வொரு சஃபரிங்கும் ரிவார்ட்ஸ் இருக்கு பின்னாடி. அது வந்து மறுக்கவே முடியாது. கண்டிப்பா அது வந்து ஸோ அப்போ 5வது டைப் வந்து சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் வந்து நம்ம வந்து பாடுகளை அனுபவிக்கிறோம். ஸோ இதில் அந்த பால் கூட பீட்டர் வந்து கேட்டிருப்பாரு, ஜீசஸ் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு நாங்கள் முன்னாடி வாரோமே, எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க ஒன்று. அந்த வருஷம் நல்லா இருக்குங்க. மேத்யூ 19:28-29 வாசித்தோம்னா
சூப்பராக சொல்லுவார். ஐ அஷ்யூர் யூ அண்ட் மோஸ்ட் சாலம்லி சே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் எடுத்து வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, அப்படியே வரிசையான்ட்டு நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையை அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் மேலே சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஜஸ்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சஃபரிங் இப்போ நிறைய பார்த்துட்டோம். அதில் கடந்து போகிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சஃபரிங்ஸில் வந்து லைக் அது நார்மல், நம்ம வந்து எல்லா பல வகைகள் சொல்லியாச்சு, 5 வகைகள் சொல்லியாச்சு. அந்த சஃபரிங்குள்ளே போகிறவங்க வந்து எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் கீப் இட் ஆல் டு யோர் செல்ஸ். உங்கள் மனசுலேயே வச்சு அதை ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருக்காதீங்க, தேக்கி வைக்காதீங்க. பி ஓப்பன். உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் நம்ம ஃபெல்லோஷிப், நம்ம பிரதர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து முதல்ல நம்ம ஷேர் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா செகண்ட், ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களோட பெயின், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து தேங்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய பிரசன்னத்தில் போய் அப்படியே கொட்டிட்டீங்க அப்படின்னா he will turn all those sufferings into a great testimony, or he will give you a joy, or he will heal you at that moment. ஏன்னா அவரால் மட்டும்தான் அது முடியும், அந்த ஹீல் பண்ணுறது. ஸோ இது 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சஃபரிங் பெயின்குள்ளே போகிறப்ப என்னடா வாழ்க்கையே போர் அடிக்குது, இதுதான் உலகமா, எங்கே போனாலும் ஒரே கஷ்டம், கவலை, கடன், கண்ணீர், வியாதி, வறுமை, நிந்தை, பட்டினி, நாசம், மோசம், நிர்வாணம், இப்படி சொல்லி எல்லாம் அதிலே வந்து ரொம்ப நம்ம சேட் ஆகும். ஆக்சுவலி அதெல்லாம் டு பி ஆனஸ்ட் வந்து பயங்கரமாக நம்மளுடைய நொறுக்குற விஷயங்கள் தான். ஏன்டா வாழ்கிறோம், சூசைட் பண்ணிடலாம் அப்படிலாம் நிறைய பேர் தோணலாம். ஆனால் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் பேதுரு வந்து அழகாக எழுதியிருக்காரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. You know that the family of believers throughout the world is undergoing the same kind of suffering. அது நம்மளுக்கு ஒரு இது, நான் சஃபர் பண்றது இவரும் ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் நம்ம ஷேர் பண்றப்ப ஓகே நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ இன் டு ஹிஸ் பிரசன்ஸ், கோ இன் டு ஹிஸ் பிரசன்ஸ், தட்ஸ் த பெஸ்ட் திங். கண்டிப்பாக சஃபரிங் ஒரு பொதுவான விஷயம். அதை எப்படி தேவ சமூகத்துல நம்ம வந்து மன்றாடலாம் அப்படிங்கறத சொன்னா அது ரொம்பவே ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஆண்டவர் சமூகத்துல நமக்கு முழுமையான மகிழ்ச்சி இருக்கு. அவர் சமூகம் எங்க இருக்கோ அங்க விடுதலை இருக்கு அப்படின்னு. எத்தனை தடவை இது என் பர்சனல் லைஃப்ல கூட சொல்லலாம். லைக் ஏதாவது ஒரு கஷ்டமான பாரமான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல போய் அதை மன்றாடி ஜெபிக்கும் போதோ இல்ல அவர்கிட்ட அதை ஒப்படைக்கும் போதோ ஒரு பெரிய ரிலீஃப் வரும். மேபி அது இன்ஸ்டன்டா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் தள்ளி இருக்கலாம். ஆனா அது வரைக்கும் அவருடைய வார்த்தை நம்மள தாங்கும், அது கோப்பாவும் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா பைபிள் இன்னும் சின்ன விஷயம் கூட ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா, பைபிள் வந்து நமக்கு சஃபரிங் டைம்ல பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம்னா, யாக்கோபு 1:3-4-5 பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட சஃபரிங் பாடுகளின் மத்தியில போகும்போது கலிகுறுங்கள் அப்படின்னு, அதாவது வெறுமன கலிகுறுன்னு போனா மிகுந்த கலிகுறுங்கள். Be joyful in these kinds of sufferings and trials ன்னு போட்டிருக்கு. Count it great joy அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா let suffering do its work in you அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாடு இருக்கட்டும்பா, அது ஒரு வேலைக்காக வந்திருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு அது போட்டும், அது வரைக்கும் நீ மகிழ்ச்சியா இரு. ஏன்னா அது முடிக்கும் போது நீ வந்து ரொம்ப இதாயிருவ, மெச்சூர் ஆயிருவ, நீ கம்ப்ளீட் பர்சன். ஆண்டவர் நீ எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகணும் மெச்சூர் ஆகணும்னு நினைக்காரோ அப்படியே ஆயிரு அப்படின்னு போடு. ஸோ பைபிளோட பெர்ஸ்பெக்டிவ், வேதத்து வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையினோட பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டவர் இந்த பாடுகள் மத்தியில அவர் நமக்கு வச்சிருக்க நோக்கம் அது டோட்டலா வேற, நம்ம நினைப்பே கிடையாது. அது நம்ம கம்ப்ளீட்டா அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த நோக்கத்தோட நம்ம வாழ்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெச்சராகவும் ஆகிறோம். அண்ட் நம்ம நிறைய விஷயத்துல பாடுகள் மத்திய நம்ம ஆண்டவர் துதிக்க கத்துக்கிறோம். நமக்கு அது கண்டிப்பா திருப்பி டெஸ்டிமனியே மாறும். அண்ட் வேதம் அடிப்படையே சொல்லுது, நிச்சயமா சத்தியங்கள் எல்லாம் கிறிஸ்துவனாலே ஆமும் ஆமேன்ன்றோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா, எழுதி வச்சுக்கோங்க இருதயத்தின் பலகையில. ஏன்னா இது உண்மையிலேயே உண்மை அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க உங்க நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பாடுகள் மத்தியில ஜாய்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வழி இருக்கு. அண்ட் நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையும் வேதம் நமக்கு சொல்லுது.
வெரி ட்ரூ இமானுவேல். ஸோ ஜஸ்ட் சம்மரைஸ் இட், நம்ம வந்து சஃபரிங்ஸ் வந்து நம்ம எல்லா சஃபரிங்கும் வந்து பாவத்தினால, நம்மளுடைய மிஸ்டேக்னால இல்லை. அதுக்கு ஒரு 4-5 ரீசன்ஸ் பார்த்தோம். சஃபரிங் இதுக்கு மேலே இருக்கலாம். நம்ம ஒரு கிறிஸ்பாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4-5 ரீசன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பாவம், உதாரணம் டேவிட் சாம்சன் பார்த்தோம். அப்புறம் we live in a fallen world, அது ஒரு ரீசன். சஃபரிங் தட் ப்ரொடியூசஸ் மெச்சூரிட்டி அண்ட் when God tests our faith, ஏன்னா அதுலேருந்து வெளியே வரும்போது நம்ம பியூராக வருவோம். ஸோ அது ஒன்று. சஃபரிங் which is a stepping stone for something greater. ஸோ அது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். what enemy meant for evil God turned it for good. ஸோ அதுவும் ஒன்று ஒரு பாயிண்ட்டு. தென் at the end சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவர் நாமத்து நிமித்தம் நம்ம சஃபர் பண்ணுறத பார்த்தோம். ஸோ நம்ம பேசினபடியே இந்த 5 ரீசன்னாலேயோ இல்லை வேறு ரீசன்னாலேயோ பாடுகள் மத்தியில் கடந்து வர்ற அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில இதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டுங்கள் அவர் உலகத்தை ஜெயித்தார். ஸோ நம்ம ஏற்கனவே பேசினபடி he never promised us a problem free life, he promised us his presence which is more than enough for us to conquer anything. ஸோ அஸ் இந்த நோன் வேர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரோமன்ஸ் 8 இருக்குதுன்னு, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் those who for good for those who love God. So if it's not good yet, God's not done yet. ஸோ கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்முடைய சஃபரிங்கை வந்து அவருடைய நாம் மைமிக்கென்று யூஸ் பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே ஒரு சின்ன வரிகளை நம்ம அப்படியே ஓகே. Rescue them, renew them, Lord. You keep them and use them for your name. In the name of Jesus Christ we pray. Amen. Okay. We'll meet you in another podcast. நீர் என் பக்கம் துன்ப